of string n copy here. Same. In the string strcpy na it going to copy from one variable data into the another variable data. For example, string s1 is equal to abc வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணனும் string 1 ல இருக்கிற டேட்டாவை string 2 ல மாத்தணும். லைக் காப்பி பண்ணலாம். எப்படி காப்பி பண்ணனும் string cpy s10, s2 கரெக்ட்டா? Sorry, s2, s1. Then we are going to copy the content from s1 into the s2. Then என்ன ஒரு வெக்டர் கொடுத்தேன் string ncpy. அப்ப என்ன பண்ண போகுதுன்னா it going to copy how many number of characters to be copied from one string into the another string. இப்போ நான் என்ன பண்ண போறேன் for example நான் வந்து 3 கொடுத்தேன். இப்போ நான் என்ன பண்ணனும் s1 ல இருக்கிற டேட்டாவை s2 க்கு நான் காப்பி பண்ணனும் only 3 letters. அப்போ string 2 ல s2 ல என்ன டேட்டா இருக்கும் abcs. ஏன்னா 3 letters தான் கொடுத்திருக்கேன். அப்போ abc மட்டும் தான் காப்பி ஆகும். சரியா? n அப்படிங்கறத கொடுத்தோம் அப்படினா number of characters to be copied from one string into the another string. That is the use of string ncpy. Only the first string. சரியா? Okay, next. இன்னொரு என்ன சொல்லிருக்கேன் string nchar. What is the use of string char? Number of characters to be merged. Combine. We are going to combine string 1 with string 2 or string 2 with string 1. So இதுலயே அதே மாதிரி தான் எவ்வளவு characters நான் போய் combine பண்ணனும். அப்படிங்கறத நான் கொடுக்கணும். எப்படி கொடுப்பீங்க string combinationல string char s1, s2 இதுதான் நார்மல். ஆமாவா? s1, s2. இப்போ என்ன பண்ண போறோம் s1 ஐயும் s2 ஐயும் merge பண்ண போறோம். நான் இங்க n கொடுத்ததுனால எவ்வளவு characters merge பண்ண போறேன் only 3 letters from s1 and s2. புரியுதா? s1 ல இருந்து 3 லெட்டரும் s2 ல இருந்து 3 லெட்டரும் நான் merge பண்ணனும். ஓகேயா? சரி ஓகே. அடுத்து என்ன string n compare. What is the use of string n compare? Compare அப்படினா என்னது? Going to compare two strings. அதாவது ரெண்டு வேரியபிள் இருக்கிற string டாக்குமெண்ட்டை going to compare. இப்போ s1 ல என்ன இருந்துச்சு? abc கரெக்ட்டா? s2 ல abc. என்ன பண்ண போறேன்? compare பண்ண போறேன். s1 ஐயும் s2 ஐயும் எப்படியாவது வச்சு compare பண்ண போறேன். நார்மல் கம்பேரிசன் ஆபரேஷன் எப்படி இருக்கும்? str bracket s2. இப்போ என்ன இருக்கும்? s1 வேல்யூவை s2 வேல்யூவை வச்சு மேட்ச் பண்ணனும். இப்போ s1 ல எனக்கு 4 லெட்டர் இருக்கு, s2 ல 3 லெட்டர் இருக்கு. இதோட ரிசல்ட் என்னவா இருக்கும்? ரிசல்ட் எப்படி 1 தானே? எப்பவுமே s1 ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பெருசா இருந்துச்சு அப்படினா 1 வரும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? லெட்டர்ஸ் எவ்வளவு லெட்டர்ஸ் வச்சு நான் கம்பேர் பண்ணனும். நான் ரெண்டு லெட்டர் மட்டும் நான் கம்பேர் பண்ணா போதும்னு சொல்றேன். abcd abc. அப்போ abcd abc இதுல ரெண்டு லெட்டர். ஃபர்ஸ்ட் லெட்டர் ரெண்டு லெட்டர் மட்டும் மேட்ச் பண்ணா போதும். இப்போ இது ரிசல்ட் from 1 or -1 or 0. ஓகேவா?